கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளையிலே இது 3ஆம் கட்டளை. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் ஆண்டவரை அவமரியாதையாய் நடத்தக்கூடாது. தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. தேவன் துக்கப்படுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவர் தண்டியாமல் விடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் இந்த கடைசி காலத்தில் நம்மிடத்தில் விரும்புகிற ஒன்றே ஒன்று சாட்சி தான், நம்முடைய வாழ்க்கை முறைதான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் திருச்சபையிலும் சரி, வீடுகளிலேயும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, படிக்கிற ஸ்தலத்திலையும் சரி, அவருடைய நாமத்தை வீணில் வழங்கிவிடக்கூடாது. வாயின் வார்த்தையினால, கண்களின் பார்வையினால கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமே தவிர அவருடைய நாமத்தை வீணில் வழங்கிடக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி வீணில் வழங்கினால் அவர் தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டனை வரும். தேவனிடத்தில் இருந்து தப்பு செஞ்சால் தண்டனை வரும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை வீணில் வழங்கிடக்கூடாது. கோபப்பட்டு ஏதாவது அவசரப்பட்டு நான் ஏதாவது செய்துவிடக்கூடாது. இது செஞ்ச ஆண்டுடைய நாமம் வீணில் வழங்கிருன்னு சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. உங்கள் நாமத்தை வீணில் வழங்காதபடி ஆண்டவர்களை கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் குறையுள்ள மனிதர்கள். நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நல்ல ஆவியினால் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.